அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. நீர் அதை அனுப்பினதை அது வாய்க்கும்படி செய்கின்ற வல்லமை பொரிந்தனதாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே எங்களையும் திருச்சபையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்களா, கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை நீங்க எந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா உங்களை காண்கின்ற கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நெருக்கத்தினால நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை, கண்ணீர், துக்கம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நெருக்கத்தினின்று நான் விடுதலை ஆக்கி உன்னை எங்க வைக்க போறேன்? ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உன்னை வைத்து உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சங்கீதம் 4:1 நாம் வாசிக்கலாமா? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். அவரால் எல்லாத்தையுமே உண்டாக்க முடியும். வெறுமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமை பொருந்தின தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள், இத்தனை காலங்கள் நெருக்கத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சோதரம் இங்க தாவீது சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீங்க என்ன உண்டாக்கினீங்க? விசாலத்தை உண்டாக்கினீங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விசாலத்தை உண்டு பண்ணும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உண்டாக்குவார். நீங்க எவ்வளவு நெருக்கப்பட்டீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விசாலத்திலே கர்த்தர் வைப்பார். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில எந்த விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நெருக்கத்தை நான் மாற்றி உனக்கு விசாலத்தை உண்டாக்க போகின்றேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. பாருங்க, இங்க சொல்லிட்டு வருவாரு, சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு உண்டான நெருக்கத்தை
ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா என் தேவனை நோக்கி நான் என்ன பண்ணேன்? அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி நான் என்ன பண்ணேன்? கூப்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கூட எத்தனையோ நாள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்கல்ல. ஆண்டவரே, இந்த நெருக்கம் மாறணும், இந்த வியாதி மாறணும், இந்த வறுமை மாறணும், இந்த தரித்திரம் மாறணும், இந்த பிசாசின் போராட்டம் மாறணும், இந்த பொல்லாத மனிதர்களால நாங்கள் அனுபவிக்கிற இந்த நெருக்கங்கள் மாறணும், இந்த கடனினால், வறுமையினால், தரித்திரத்தினால் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரம் இல்ல, தாவீதை போல ஒருவேளை தேவனை நோக்கி நீங்கள் அபயமிட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கையில, என் குடும்பத்துல, ஆண்டவரே என் வேலையில, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துல, ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கம் மாறாதா? ஆண்டவரே, அவரை நோக்கி கூப்பிட்டீங்கல்ல, அவர் சொல்றாரு, நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் நீக்கி நம்மை ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது 5வது வசனத்தை வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எங்க வச்சாரா? ஹலோ சொல்லுங்க, எங்க வச்சாரா? விசாலத்திலே வைத்தார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற எல்லா நெருக்கங்களையும் நீக்குகிறது மாத்திரல்ல, ஒருவேளை நெருக்கத்திலிருந்து நம்ம விடுவித்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அடுத்தது கர்த்தர் எங்க கொண்டு போய் வச்சிருவாராம்? விசாலத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசாலத்தை தேவன் நமக்கு என்ன பண்றாராம்? உண்டு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விசாலத்தை கொடுப்பார். ஒருவேளை இந்த நாட்களில் எத்தனையோ விதங்கள்ல மனிதர்களால், பிசாசால, ஒருவேளை வியாதினால, ஒருவேளை வறுமை, தரித்திரம், ஏழ்மையினால, கடனினால, இப்படி பல நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த நெருக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை இந்த புதிய மாதத்திலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விசாலத்தை உண்டாக்கி உங்களை விசாலத்துல வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேகர் நெருக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் உண்டானதை நீங்கள் வாசிக்க முடியும். ஆனா நெருக்கத்தில் நடந்த அவர்களை கர்த்தர் அப்படியே அந்த நெருக்கத்திலே அவர்களை விட்டுவிடவில்லை. ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில வந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் அவர்களை விசாலத்துல வைத்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 12:13 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. நீதிமானோ எங்கிருந்து நீங்குவானா? சொல்லுங்களா, எங்கிருந்து நீங்குவானா? நெருக்கத்தினின்று நீங்குவான். ஆனா துன்மார்க்கரோ தீங்கிலே என்ன பண்ணுவார்களாம்? இடருண்டு கிடப்பார்கள். அவனால எழுந்திருக்கவே முடியாது. தீங்குக்குள்ள அவன் சிக்கிக்கொள்ளும் போது அதிலிருந்து தேவனை தேடாதவனால, தேவ பயம் இல்லாதவனால, தேவனுக்கு விரோதமாய் தேவனை புறக்கணித்து பாவம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனால தீங்கிலிருந்து வெளியே வர முடியாதான். ஆனா நீதிமானோ என்ன செய்வானா? நெருக்கத்தினின்று நீங்குவான். அல்லேலூயா. ஆண்டவரே விசுவாசித்திருக்கிறேன்,
ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் யாருங்க? நீதிமான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நீதிமொழிகள் 11:8 வாசிங்க. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்துல யார் வருவானா? துன்மார்க்கன் வருவான். ஒருவேளை நீங்க நீதிமானா இருந்து உங்க வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கலாம், இல்லை? உங்களை பார்த்து பரியாசம் பண்ணி அவர்கள் நகைத்து கொண்டிருக்கலாம். அவ்வளோ பக்தியா இருந்தானே, இயேசுதான் தெய்வம் தெய்வம்னு சொன்னானே, சர்ச்சுக்கு போனானே, பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம், எவ்வளோ கண்ணீர். நான் பாரு கடவுளை தேடாத நான் நல்லா இருக்கேன், சுகமாக இருக்கேன், சமாதானமாக இருக்கேன்னு சொல்லி, ஒருவேளை நான் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி உங்களை பார்த்து அவன் ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்ய போறாரா? நீதிமானாகிய உன்னை கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா துன்பத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறது மாத்திரல்ல, நீ இருந்த அதே சூழ்நிலையில கர்த்தர் யாரை கொண்டு வந்து நிறுத்த போறாராம்? துன்மார்க்கனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து பரிகசித்து கொண்டிருக்கிறேன், உங்களை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களை பார்த்து உங்களை அற்பமாய் எண்ணி உங்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை நீங்க அனுபவிச்ச அந்த நெருக்கங்களை அவர்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் அந்த இடத்துல அவனை கொண்டாந்து நிறுத்துவாராம். ஆனா கர்த்தரை நேசிக்கின்ற, கர்த்தரை தேடுகின்ற, நீதிமானாய் ஜீவிக்கின்ற உங்களை கர்த்தர் எல்லா நெருக்கத்தினின்றும் உங்களை விடுதலையாக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்துல வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்வார். அவர் செய்கிறதே உங்கள் கண்கள் காணும், அவர் செய்கிறதே சத்துருக்கள் காண்பார்கள். இப்போ நெருக்கம் நம்முடைய ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை இங்க இருக்கிற இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கமல் டேனியல் விதை வீட்டில் உபவாச ஜபம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் சின்ன வீட்டில் இருந்தோம், அதில் மிகப்பெரிய குடும்பம் அவருடைய குடும்பம். நாங்கள் எல்லாரும் அந்த சின்ன வீட்டில் தான் படுக்கணும். நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு அரண்மனை மாதிரி இத்தனை பெரிய வீட்டை கர்த்தர் எங்களுக்கு கட்டி கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவங்க மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற நம்ம அநேகர் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதத்திலே அநேகர் அப்படி நெருக்கப்பட்டதையும் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினதையும் நீங்கள் வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 1 முதல் நாம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம வீடுகளை யோசிச்சு பாருங்க, நமக்கு வேண்டிய நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமான்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். ஒரு நேரத்தில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் வாங்குவேனா, இதெல்லாம் அனுபவிப்பேனா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இல்லை? ஆனால் கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வீட்டை சகலவித நன்மைகளாலும் நிரப்பினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதெல்லாம் அப்பாவுக்கு என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணும். அம்மா மாருங்க மிக்சியில் அரைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்?
நன்றி சொல்லணும். கிரைண்டரில் மாவாட்டும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், கேஸை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் அடுப்பு விறகை பொறுக்கிட்டு வந்து இல்லை, நாங்கள் கூட ஆரம்பத்தில் செஞ்சுருக்கோம் இல்லையா. திருமணம் ஆன அப்புறம் கூட எங்கள் வீட்டில் என்ன கிடையாது, இந்த மாதிரி கேஸ் கிடையாது. அப்போது நானும் பாஸ்டமாவும் போய் விறகை பொறுக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தண்ணீர் வசதி கிடையாது. அப்போது துணி துவைக்கிறது கிணறு அலைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதுவும் எஸ்தர்லாம் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நாட்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு டேப்பை திருப்பினா என்ன வருது, தண்ணி வருது. அதெல்லாம் நினைச்சு நீங்க தேவனுக்கு என்ன பண்ணோம், நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நல்ல ஆடைகள் இல்லை, நல்ல சாப்பாடு, அம்மாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து இருக்கிறார். இங்க நெகேமியா சொல்றாரு, சகலவித உடைமைகளையும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க, கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறாராம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் என் வாழ்க்கையில் இல்லை பாஸ்டர், நல்ல வீடு இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, என் வீடு வெறுமையாக இருக்குது, இந்த மாதிரி பொருட்கள்லாம் என் வீட்டில் இல்லை, கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கள் வீடு வறுமையினால நிறைந்திருக்கு, தரித்திரத்தினால நிரம்பிருக்கு, ஏழ்மை எங்கள் வீட்டில் தாண்டவமாடி கொண்டிருக்கு, கடன் எங்கள் வீட்டில் மிகவும் நெருக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க, நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கிறவர் யாரு, கர்த்தர். அவர் வச்சிருக்கார். ஏற்ற வேளையில் உனக்கு நல்ல வீட்டை கொடுப்பார், உனக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார், கை நிறைய நீ சம்பாதிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வீட்டை சகல விதமான செல்வத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை தேடுற யாரையும் அவர் வெறுமையாய் விட்டு விடுகிறவரே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்க்குறோம், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராம். ஆனால் அவர்களோ புசித்து திருப்தியாகி இல்லை, ஸோ தேவனுடைய தயவினால செல்வமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாழ்ந்தாங்களா, செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. உங்க பக்கத்துறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க செல்வமாய் வாழ்வீர்கள்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாழ்வோம், செல்வம் எப்படி வாழ்வோம், செல்வமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களா, அடுத்த வசனத்துல வாசிங்களா, 26ல. கர்த்தர் இவ்வளோ கொடுத்தாரு, இவ்வளோ ஆசீர்வதிச்சாரு, கர்த்தர் இப்படி அவர்களை மேன்மையா வச்சாரு. ஆனாலும் அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா, கீழ்ப்படியாதவர்களாகி, அதுக்கப்புறம் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி புறம்பே எரிந்து விட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் ஊட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கம் ஏன்,
இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வந்தது என்பதற்கு இங்கே நெகேமியா சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே, நீங்கள் பெருக செஞ்சீங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனால் அந்த ஜனங்க கொழுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க? ஸோ உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் போனார்கள், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்து விட்டார்கள், உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை எச்சரித்த ஊழியக்காரர்களை கொன்று போட்டார்கள். இல்லை, கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை அவர்கள் செய்தார்கள். கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் நெருக்கம் சில நேரத்தில் பிசாசு கொண்டு வருகிறான், சில நேரத்தில் நாமே நமக்கு நெருக்கங்களை என்ன பண்றோம்? உண்டாக்கி கொள்ளுகிறோம், ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஏன்? ஆண்டவரை நேசிப்பது கிடையாது, ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பது கிடையாது, இல்லை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது கிடையாது, தேவனுடைய ஊழியர்களை நாம் அவர்கள் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம சில நேரத்தில் அவர்களை பகைத்து அவர்களை விரோதிக்கிறது உண்டு. அதெல்லாம் இங்கே எழுதப்பட்டு, இன்னும் நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அப்படி இருந்ததுனால சத்துருக்களின் கையிலே தேவன் அவர்களை என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார். சில நேரங்களில் நெருக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் கூட என்னதுங்க காரணம்? நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர் நெருக்கத்தை கொடுக்கிறவர் அல்ல. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாம போகும்போது, கர்த்தருடைய ஊழியர்களுடைய வார்த்தைகளை நீ புறக்கணிக்கும் போது, இல்லை கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தரை கோபம் மூட்டுகிற போது கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுத்துருவாராம்? சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துருவாராம். அப்போ நீ நெருக்கப்பட்டு, நீ ஒடுக்கப்பட்டு, நீ துன்பத்தை அனுபவித்து, இல்லை மகா பயங்கரமான சூழ்நிலையிலே நடந்து போகிறதற்கு தேவன் என்ன பண்றாராம்? அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிள்ல இன்னும் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா, மனாசே ராஜா மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஜனத்தை ஆளுகிற ராஜாவா இருந்தாலும் அவன் தேசத்தில் விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து தன் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டான்? வான சேனைக்கு பலியிட ஒப்பு கொடுக்கிறான். அதனால கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? மிகவும் நெருக்கப்படும்படி ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்தார். சவுல் ராஜா மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி தேவனை தேடாம, இல்லை பாவத்திலே நிலைத்தவனாக அவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். அதனால் அவனுக்கு என்ன வந்ததான்? மிகவும் நெருக்கப்பட்டான். பாருங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது நாம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை என்னுடைய கீழ்ப்படியாமையினால, கடவுளை நான் ஒழுங்கா தேடாதனால, இல்லை நான் தேவனுக்கு விரோதமாய் பெரிய அக்கிரமங்களை பாவங்களை செய்ததனால, நான் தேவனுக்கு கோபம் உண்டாக்கினதுனால என் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நான் மறுபடியும் தேவன் அண்டையிலே திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றி நம்மை விசாலத்திலே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீ திருந்தாத வரைக்கும் அவர் உன் பக்கம் திரும்பவே மாட்டார். நீ தாழ்த்தாத வரைக்கும் கர்த்தர் உன்னை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்கவே மாட்டார். அதனால இன்னும் நீங்க எனக்கு நேரம் இல்லை, நிறைய நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இஸ்ரவேலர்களை கர்த்தர் கொள்ளையிடுகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி, இல்லை அவர்கள் விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாராம்? கொள்ளையிடுகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், வியாதி மனிதன் என்ன செய்து கொள்ளையிடுகிறது. வியாதி வந்துட்டா எல்லா பணமும் போயிடும்.
சில நேரத்தில் கடன் மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க, கொள்ளையிடுகிறது. சம்பாதிப்பான், ஆனால் அவனால் அனுபவிக்க முடியாது. வட்டிக்காரனுக்கே என்ன பண்ண முடியாது, கொடுத்து அவனால் மேல முடியாது. இல்லை, நம்ம அப்படிலாம் பார்க்குறோம். ஸோ சில நேரத்தில் தேவையில்லாத நஷ்டம் ஏற்பட்டு அவனுடைய ஆஸ்தியெல்லாம் கொள்ளையிடுகிறவர்கள் கையில் போகிறதை பார்க்கிறோம். பாருங்க, கொள்ளையிடுகிறவர்கள் இல்லையா. ஸோ அப்போ ஆண்டவரிடத்தில் அந்த மக்கள் மனம் திரும்பின போது, தேவனுக்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்த போது, அவர்கள் தங்கள் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே இப்படிப்பட்ட சிறுமை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து தேவனை சரியாய் தேட தங்கள் வாழ்க்கையை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்த போது தேவன் அவர்களுக்கு இறங்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நெருக்கங்களை எல்லாம் நீக்கி தேவன் அவர்களை விசாலத்தில் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நாம அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் பெரிய அக்கிரமங்களை செய்யாம கூட இருக்கலாம். அப்படி இருந்தும் சில நெருக்கங்கள் வரலாம். வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா எசேக்கியா ராஜா, அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை அவர் சந்திக்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிங்க. தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியா ராஜா வாசித்தீங்கன்னா வேதத்தில் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ராஜாவா இவன் ஆட்சி செய்கிறான். ஆனால் அவனுடைய ஆட்சி காலத்தில் அசீரிய ராஜா என்ன பண்றான், அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். வந்தது மாத்திரம் இல்லை, தேவனை தூஷிக்கிறான், எசேக்கியாவை தூஷிக்கிறான். அவன் சொல்றான், உங்களை எங்க கைக்கு யாருமே தப்புவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் வீராப்பு பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்களாம் கர்த்தர், அதாவது எசேக்கியா சொல்லுவான், கர்த்தரை நம்புங்க, அவர் நம்மை விடுதலையாக்குவான்னு சொல்லுவான். நீங்களா அதை நம்பாதீங்க. இதுவரைக்கும் நாங்கள் யுத்தத்துக்கு போன எந்த தேசமும் எங்கள் கைக்கு தப்பு வைக்கல, அந்த மாதிரி நீங்களும் எங்கள் கைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி எல்லாம் அவன் பயமுறுத்துகிறான், தூஷிக்கிறான், நிந்திக்கிறான். பாருங்க, இதையெல்லாம் கேட்டபோது எசேக்கியா ராஜா சொல்றாரு, இது என்ன நாளே, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ என்ன இல்லை, பலன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழறாரு. அழுது மாத்திரம் இல்லை, எங்க போனாராம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். அங்க போய் ஜெபிக்கிறார், தேவ சமூகத்தில் அழுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் கதறுகிறார். அதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா, கர்த்தர் அவனுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் ஒரு தூதனை கர்த்தர் அந்த இரவிலே அனுப்புகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நமக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணலாம். நமக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் எழும்பி நமக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணலாம். நம்ம வீணாய் பகைத்து இல்லை நம்ம மீது பொறாமை கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி, நம்முடைய உயர்வை தடுக்கும்படி, ஒருவேளை நம்மை நிந்திக்கும்படி, நம்மை அவமானப்படுத்தும்படி, நம்மை தூஷிக்கும்படி சில நேரங்களில் பிசாசு மனிதர்களாகிய சத்துருக்களை நமக்கு எதிராக அனுப்புவான். ஆனால் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, தேவனை
இன்னும் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை விடுவிப்பீர், ஆண்டவரே என்னை தப்புவிப்பீர், ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே என்னை தப்புவித்து என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவீர். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், விட்டுடவே கூடாது. ஆமாம், சத்துரு சில நேரத்தில் உங்களை ரொம்ப பயமுறுத்துவான். அவ்வளோதான், இந்த கடன்லேருந்து நீ மீள முடியாது, இந்த வியாதியிலிருந்து நீ மீள முடியாது, இந்த ஏழ்மையிலிருந்து நீ மீள முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாறாதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்துவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், என் தேவன் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. என் தேவன் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. இப்போ இருக்கிற இது அல்ல என் வாழ்க்கை, கர்த்தர் இந்த நெருக்கங்களை எல்லாம் மாற்றி என்னையும் எங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எசேக்கியா அப்படிதான் தைரியமா இருக்கார். ஆண்டவர் சமூகத்தில் போய் அழறாரே ஒழிய, ஆனால் தேவன் மேலே வைத்த நம்பிக்கை அவர் என்ன பண்ணல, விட்டு விடவே இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பின ராஜாக்கள்ல சோதர எசேக்கியா மாதிரி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச ராஜா வேற யாருமே இல்லையா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க. தேவனை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆமாம், உங்கள் வழிகளை சீர்படுத்தி தேவன் அண்டையில் இன்னும் கிட்டி சேருங்கள். ஆமாம், விட வேண்டிய பாவங்களை விட்டு மனம் திரும்பி, தேவனே நீரே எனக்கு பலத்த அரண், நீரே எனக்கு கோட்டை, நீரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி தேவனை இன்னும் அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் எவ்வளோதான் நெருக்கத்தை அனுபவித்தாலும் சில மனம் திரும்பாத பாவிங்களாக இருப்பாங்க, குணப்படாததாக இருக்கும். அப்பவும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, அப்பவும் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, அப்பவும் பாவத்தை விட மாட்டாங்க, அப்பவும் ஒழுங்கா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, அப்பவும் ஒழுங்கா தேவ சமூகத்தை தேட மாட்டாங்க. அப்படின்னா உன் நெருக்கம் மாற முடியாது. நெருக்கத்தை மாற்றுகிறவர் யாரு? கர்த்தர். அப்ப நீ தேவன் அண்டையில் இன்னும் என்ன பண்ணும்? கிட்டி சேரணும். ஆண்டவரே நீதான் என் தஞ்சம், நீதான் என் அடைக்கலம், நீதான் என் கோட்டை. நீங்க பாருங்க, ஒரே ராத்திரி தான் அந்த அசீரியருடைய பாளையத்துக்குள்ள கர்த்தர் யாரை அனுப்பினாராம்? சோதரம் தேவ தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் புறப்பட்டு போய் ஒரே நைட்டில் 1,85,000 பேரை என்ன பண்ணானோ? சங்கரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் எத்தனையோ சத்துருக்களால் நீங்கள் நிந்தைகளை, அவமானங்களை, நெருக்கங்களை, போராட்டங்களை, தூஷணங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அன்னைக்கு தூதனை அனுப்பின மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, அதுக்கு காரணமாக இருக்கிற சத்துருக்களை அழிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதெல்லாம் சங்கரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உனக்கு நெருக்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் உண்டு பண்ணின அந்த சத்துருடைய வல்லமைகளை கர்த்தர் சங்கரித்து அவைகளை பிரேதங்களாய் கர்த்தர் மாறி போக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க. ஆமா, இன்னும் உங்களை தேவனோடு கிட்டி சேர, இன்னும் ஆண்டவருடைய காரியத்தில் வளர, சோதரம் இன்னும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்க உங்களை அர்ப்பணிங்க. எசேக்கியா அதை தான் செஞ்சார். ஆலயத்துக்கு போனாரு, அழுதாரு, தேவனை நோக்கி பார்த்தாரு. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதான் அதுதான். இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, உபவாசத்தை அதிகப்படுத்துங்க, இன்னும் வேத வாசிப்பை அதிகப்படுத்துங்க, இன்னும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்களையும் தேவன் நீக்கி உங்களை ஒடுக்கமில்லாத விசாலத்தில் கர்த்தர் வைத்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார்.